இந்த பூமியில மனிதனோட காலடி படாத ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டா இந்த இடத்த சொல்லலாம். பூமியை தாண்டி நிலவுல கூட போய் கால் வச்சாச்சு. ஆனா பூமியில இருக்கிற இந்த ஆழ்கடல்ல மட்டும் ஏன் முழுமையா ஆராய முடியல? அங்க போறவங்கலாம் என்ன ஆனாங்க? அப்படி அங்க என்ன மர்மம் இருக்குன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உலகத்தோட முதல் உயிர் பிறந்ததே கடல்ல இருந்துதான்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட இந்த கடல் உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பல கிரகங்களுக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பி ஆராய்ச்சி செய்து வருகிறோம். ஆனா நம்ம பூமியில இருக்க ஆழ்கடலை இன்னும் முழுமையா ஆராய்ச்சி செய்து முடிக்க முடியல. ஏன்னா விண்வெளி பயணத்தை விட மிகவும் கடினமானது இந்த ஆழ்கடல் பயணம்தான். இந்த உலகத்திலேயே மிக ஆழமான மரியானா அகழியின் கீழே என்ன இருக்கு, இதுவரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த பூமியில மனிதனோட காலடி படாத ஒரே இடம்னா அது ஆழ்கடலா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன் வரும் காலங்கள்ல கூட இதற்கான சாத்தியம் மிகவும் குறைவுன்னு தான் சொல்ல முடியும். இந்த மனிதர்கள் வேறொரு கிரகத்துல உயிரினங்கள் இருக்குதா, அதுக்கான சாத்தியம் இருக்குதா, இல்ல அடையாளமாவது எதுவும் கிடைக்குமான்னு பல கட்ட ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மரியானா அகழி ஹவாய் மற்றும் பிலிப்பைன்ஸ்க்கு இடையில குவாம் என்ற சிறிய தீவுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. இந்த மரியானா அகழி தான் பூமியில இருக்க கடலோட மிகவும் ஆழமான பகுதி. இதுவரைக்கும் மனிதனால கண்டுபிடிக்கவே முடியாத பல மர்மங்கள் இந்த ஆழ்கடலோட அகழியில தான் ஒளிஞ்சிருக்கு. கண்ணுக்கு முழுமையா தென்படாத பல ரகசியங்களை இந்த அகழி மறைச்சு வச்சிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பூமிக்கு வெளியில இருக்க மாதிரியே கடலுக்கு அடியிலையும் எரிமலைகள், சிறு குன்றுகள், பள்ளத்தாக்குகள், மாபெரும் மலைத்தொடர்கள்னு நிறைய இருக்கு. மனிதர்கள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத பல கடல்வாழ் உயிரினங்கள் இந்த கடல்ல வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னும் பல மர்மங்கள் இந்த பகுதியில மறைஞ்சு இருக்கிறது தான் உண்மை. பூமியோட ஆழ்கடல்ல இன்னும் முழுமையா ஆராய்ச்சி செய்யாததுக்கு முக்கிய காரணம் கடலோட அழுத்தம் தான். ஆழ்கடலுக்குள்ள நாம கீழே போக போக நீரோட எடை அதிகரிக்குது. இயல்பா இருக்க கடல் அழுத்தத்தை விட மரியானா அகழியோட கடல் நீர் அழுத்தம் 1000 மடங்குக்கு அதிகமா இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆழ்கடல்ல இருக்க அழுத்தம் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மரியானா அகழியில இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அதுதான் வெளிச்சம். கடலோட ஆழத்துக்கு போக போக சூரிய ஒளியோட வெளிச்சம் மறைய தொடங்கிடும். சூரிய ஒளி சுமார் 200 மீட்டர் ஆழம் வரை தான் தெரியும். அடுத்த 1000 மீட்டர் ஆழம் வரைக்கும் ஓரளவு வெளிச்சம் தான் இருக்கும். சுவாச கருவியோட உதவியோட மனிதன் 1000 அடி வரை மட்டும்தான் பயணிக்க முடியும். மனிதனால ரொம்ப நேரம் கடலோட ஆழத்துல இருக்க முடியாது. ஆழ்கடலோட அழுத்தத்தால மனிதனோட உடல்ல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கொப்பளங்கள், மூட்டு வலி, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். நீர்மூழ்கி கப்பல் கூட ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல பயணிக்காது. ஏன்னா கடல் நீரோட அழுத்தத்தால நீர்மூழ்கி கப்பலும் வெடிச்சு சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுத்துக்காட்டா போன வருஷம் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. உலகத்திலேயே 5 பெரிய பணக்காரங்க நீர்மூழ்கி கப்பலை எடுத்துட்டு நம்ம டைட்டானிக் கப்பல் மூழ்கின இடத்தை பார்க்க போனாங்க. அப்போ கடலோட அழுத்தம் தாங்க முடியாம அந்த நீர்மூழ்கி கப்பல் வெடிச்சு நசுங்கிருச்சு. இத நம்ம நியூஸ்ல கூட பார்த்தோம். இதை விட பல மடங்கு ஆபத்தானதுதான் இந்த மரியானா ட்ரென்ச். இதனாலதான் மனிதனால இன்னும் ஆழ்கடலை முழுமையா ஆராய்ச்சி பண்ணி முடிக்க முடியல. மரியானா அகழியில இருக்க சேலஞ்சர் மடு என்ற பள்ளம்தான் பசிபிக் கடல்ல இருக்க மிகவும் ஆழமான பகுதி. இந்த பகுதிய மரியானா நீள்வரி பள்ளம்னு சொல்றாங்க. இது சுமார் 2550 கிலோமீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இதோட ஆழம் கிட்டத்தட்ட 7 மைல், அதாவது சரியா சொல்லணும்னா 36,201 அடி. நம்ம கடலை பத்தி இதுவரைக்கும் ஆய்வு செஞ்சது 5% மட்டும்தான். மீத இருக்க 95% ஆராய முடியல. நம்ம பூமியில மனிதர்களாகிய நாம தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மீன்கள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் எல்லாம் இருக்கு. இது மாதிரி இல்ல, இன்னும் இதை விட அதிகமான உயிரினங்கள் இந்த பெருங்கடலுக்குள்ள இருக்கு. உலகத்திலேயே ஆழமான பகுதியான இந்த மரியானா அகழி எப்படி இருக்கும்னா தேய்பிரை நிலவு வடிவத்துல இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1870-75ல பசிபிக் பெருங்கடலை ஆய்வு செய்யறாங்க. HMS சேலஞ்சர் தான் அந்த கப்பலோட பெயர். அப்போ அந்த கப்பல்ல பயணிக்கிறவங்க மரியானா ஐஸ்லாண்ட்ஸ் பக்கமா போறாங்க. அப்போதான் 1875ல இதை கண்டுபிடிக்கிறாங்க. மத்த கடலை விட பெருசா ஆழமா இருக்குன்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அவங்க ஏதோ ஆழமான பகுதி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் மரியானா ட்ரென்ச். மரியானா ஐஸ்லாண்ட் பக்கத்துல இருக்கனால மரியானா ட்ரென்ச்னே பேர் வச்சுட்டாங்க.
இந்த பயணத்தப்ப 4700 புதிய உயிரினங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அகழியில இருக்க எல்லா பகுதியுமே ஒரே ஆழத்துல இருக்காது. ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான ஆழத்துல இருக்கும். இந்த அகழி கிட்டத்தட்ட இமயமலையை விட பெரிதாம். இந்த படுகுழியில இமயமலையவே மூழ்கடிச்சிடலாம்னு சொல்றாங்க. ஆனா உலகத்திலேயே மிக உயரமான இடம் எவரெஸ்ட்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். பொதுவா நம்ம கடல் மட்டத்தில இருந்து அளவிடுறோம். ஆனா ஹவாய் தீவில் இருக்க மௌனகியாங்கிற எரிமலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 13,802 அடி உயரம் இருக்கும். இந்த எரிமலை கடலுக்குள்ள அமைஞ்சிருக்கு. அங்கிருந்து கணக்கிட்டோம்னா இதோட உயரம் 33,000 அடி. எவரெஸ்டோட உயரம் 29,029 அடி தான். அதனால உண்மையிலேயே உலகத்திலேயே உயரமான இடம் மௌனகியா எரிமலை தான். கடல் மட்டத்திலிருந்து மட்டும் கணக்கிடுறதால மௌனகியா எரிமலை அந்த பெருமையை எவரெஸ்ட் கிட்ட இருந்து இழந்துருச்சு. மௌனகியா எரிமலையில ஏராளமான தொலைநோக்கிகள் நிறுவப்பட்டிருக்கு. லைட் பொல்யூஷன், சவுண்டு இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஆராய்ச்சி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ இந்தியா, சீனா, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் கனடா இந்த 5 நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு சுமார் 140 கோடி அமெரிக்க டாலர் செலவுல உலகத்தோட மிகப்பெரிய தொலைநோக்கிய இந்த எரிமலையில நிறுவி வராங்க. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய தொலைநோக்கியா இருக்கு. இதனால 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒருத்தரோட சட்டையில இருக்க பட்டனை கூட ரொம்ப துல்லியமா ஆராய முடியும். சரி, நாம இப்ப மரியானா அகழிக்கு வருவோம். உங்க ஒற்றை விரல் நகத்துக்கு மேல 1000 கிலோ எடைய வச்சா எப்படி இருக்கும்? கேட்கும் போதே வலிக்கிற மாதிரி இருக்கா? இந்த பகுதியோட நீரால ஏற்படும் அழுத்தம் அந்த அளவுக்கு இருக்கும். சேலஞ்சர் மடுவோட தரைப்பகுதி பூமியோட ஆழத்துல இருந்தாலும் அது பூமியோட மையத்துக்கு பக்கத்துல இல்ல. ஏன்னா நம்ம பூமியோட ஒழுங்கற்ற வடிவம் தான் இதுக்கு காரணம். பூமி ஒரு முழுமையான வட்டம்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். பண்டைய காலத்துல உலகம் தட்டையானதுன்னு நினைச்சது ஒரு தனி கதை. ஆனா பூமி ஒரு ஒழுங்கற்ற சின்ன பேரிக்காய் மாதிரி வடிவத்துல இருக்கும். தன்னைத்தானே சுற்றி வரும் மைய ஈர்ப்பு விசையோட காரணமா பூமத்திய ரேகை பகுதியில சற்று உப்பி காணப்படுது. பூமியோட துருவங்களோட விட்டம் பூமியோட மையத்துக்கு நெருக்கமா இருக்கு. இதனால பூமியோட மையத்துல ரொம்ப பக்கத்துல ஆர்டிக் பெருங்கடலோட தரைப்பகுதி இருக்கு. உலகத்துல உயரமான சிகரம் எவரெஸ்ட் தானே பூமியோட மையத்துல இருந்து வெகு தொலைவில் இருக்க இடமா இருக்க முடியும். இப்போ நல்லா கேளுங்க, உங்களுக்கு இன்னொரு ரகசியமான விஷயம் சொல்ல போறேன். ஈக்குவடர்ல இருக்க சிம்போரசோங்கிற எரிமலை தான் பூமியோட மையத்துல இருந்து அதி தொலைவுல இருக்க இடம். இதோட அடி 20,548 அடி. காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எவரெஸ்ட்டை விட உயரம் குறைவா இருந்தாலும் இந்த எரிமலையோட அமைவிடமான ஈக்குவடர்ல பூமி உப்பலா காணப்படுறதால இது சாத்தியமானதா இருக்கு. சரி, இப்ப இந்த மரியானா பள்ளம் எப்படி வந்தது? சுருக்கமா ஐபிஎம்னு அழைக்கப்படுற மரியானா நிலத்தகடுகளால உண்டானது. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பசிபிக் நிலத்தகடும் சிறிய மரியானா நிலத்தகடும் ஒன்னோடு ஒன்னு மோதினால பசிபிக் நிலத்தகடானது மரியானாவோட அடியில போனது. இதனால இந்த மாபெரும் அகழி உருவானது. இது 180 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. இங்கிலாந்து கடற்படையை சேர்ந்த சேலஞ்சர் என்ற கப்பல் தான் முதல்ல இந்த இடத்தோட ஆழத்தை 26,850 அடின்னு கண்டறிந்து உலகத்துக்கு அறிவிச்சது. 1875ல ஒளி அதிர்வு முறையில இத கணித்து சொன்னாங்க. இந்த கப்பலை பெருமைப்படுத்துற விதமா இந்த ஆழ்குழிக்கு சேலஞ்சர் படுகொலின்னு பெயரிடப்பட்டது. 1955ல சைக்கோ என்ற ஆள் இல்லாத நீர்மூழ்கியும், அதுக்கப்புறம் 2009ல நெரையோஸ் என்ற மற்றொரு ஆள் இல்லாத நீர்மூழ்கியும் இந்த ஆழத்தை தொட்டுட்டு வெற்றியோட திரும்பியது. உலகத்துல உயரமான சிகரம்னு சொல்ற எவரெஸ்ட கூட ஆயிரக்கணக்கானவங்க தொட்டுட்டு திரும்பி வந்தாங்க. ஆனா இந்த நாள் வரைக்கும் மரியானா அகழியோட தரை வரைக்கும் போய் வந்தவங்க 4 பேர் தான். அதுல ஒருத்தர் உலகறிந்து புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனரான ஜேம்ஸ் கேமரோன். மற்ற ஒருவர் அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த டான் வால்ஸ் ஜாக்கோஸ் பிகார்ட். அதுக்கப்புறம் 4ஆவதா ஒருத்தர் 2019ல அமெரிக்கன் அண்டர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் ஆன இவர் விக்டர் வெஸ்கோவா. இவர் 2 தடவை போயிட்டு வந்துட்டாரு. அதேபடி அதிக ஆழம் போறப்ப நீர்மூழ்கி கப்பல் கூட வெடிச்சு சிதறிடும்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்பீங்க. அதிக ஆழத்துல நீரோட அழுத்தத்தை தாங்கக்கூடிய ஒரு கருவியை வடிவமைக்க தேவை ஏற்பட்டப்ப கை கொடுத்தவர் தான் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஜீன் பிலிக்ஸ் பிகார்ட். இவரு முன்னாடி சொல்லப்பட்ட 2 பேர்ல ஒருத்தரான ஜாக்கஸ் பிகார்டோட தந்தை. இவரு பலூன்ல பறந்து பல சாதனைகளை படைச்சாரு. அப்படி பலூன்ல பறப்பதற்காக வடிவமைச்சிருந்த கருவியில நீர் குமிழியோட தத்துவத்தை பயன்படுத்தி சின்ன மாற்றங்களை செஞ்சு கடல் நீரோட அழுத்தத்தை தாங்கக்கூடிய ஒரு கருவியை வடிவமைச்சாரு. எடை குறைவா காணும் இயல்புடைய திரவத்தை
ஒரு தொட்டியில கேப்சூல் வடிவிலான ஒரு இரும்பு உருளைய மேல அடைச்சு ஆழ்கடலுக்குள்ள செல்ல ஏதுவா இரும்பு பட்டைகளையும் மேல எழும்பி வருவதற்காக மின் மோட்டாரையும் இணைச்சாரு. ஆள் இல்லாம அனுப்பி பல முறை சோதனை செஞ்சு வெற்றி அடைஞ்சாங்க. இந்த கருவிய அதுக்கு பின்னாடி பலரால இன்னும் உபயோகப்படுத்தப்படுது. முதல்ல ஒரு மனிதனை ஏத்திட்டு 13,701 அடி வரைக்கும் ஆழம் போய் சோதனையில வெற்றியும் கண்டது. ஆனா அதிக ஆழம் போறதுக்கு இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டியிருந்தது. பல சோதனைக்கு பின்னாடி 1960 தங்களோட 8வது முயற்சியில மரியானா படுகொலிக்குள்ள போனாங்க. ஜாக்கோஸ் பிக்கார்டும் அமெரிக்க கடற்படையை சேர்ந்த கேப்டன் டான் வால்ஸும் போன நீர்மூழ்கியோட பெயர் ட்ரைஸ்ட். அதுல 2 மின் மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருந்தது. வினாடிக்கு 0.914 என்ற வேகத்துல அவங்க பயணிச்சாங்க. அமெரிக்க போர்க்கப்பல் அவங்க பயணித்த கப்பலோட தொடர்புல இருந்தது. அந்த காலத்துல டெக்னாலஜி டெவலப் ஆகாம இருந்தப்ப அந்த காலத்துல இருந்த கருவி மூலமா 7 வினாடிகள் கழிச்சுதான் தகவல்கள் போய் சேர்ந்தது. 32,500 அடிகள் இறங்கி இருந்தப்ப வெளியில ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. அந்த நேரத்துல அவங்க ரூம் பயங்கரமா ஷேக் ஆயிருக்கு. அப்போ வால்ஸ் என்ன கேக்குறாருன்னா, நம்ம தரையை தொட்டுட்டோமான்னு கேக்குறாரு. இல்ல, ஆழம் காட்டுற கருவியில அப்படி எதுவும் காட்டலன்னு பிக்கார்டு சொல்றாரு. அவங்களோட களம் மெதுவா கீழே இறங்கிட்டு இருந்தது. கீழே தர தென்படவே இல்ல. ஒருவேளை ஏதாவது பெரிய கடல் மிருகத்தோட மோதிட்டோமோன்னு 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எதிரில இருந்த கருவிகளும் தப்பா எதுவும் காட்டல. சவுண்டு கேட்குற எல்லா கருவிகளையுமே கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சாங்க. அந்த அமைதியிலையும் கூட ஏதோ உடையிறது மாதிரி கிரீச்னு சத்தம் கேட்டுட்டு இருந்தது. இந்த சந்தர்ப்பத்துல உயிரை பணையம் வச்சு தொடர்ந்து கீழே போகணும், இல்லைன்னா தொடர்ந்து மேலே போகணும். இந்த 2 வாய்ப்பு தான் அவங்கள்ட்ட இருந்தது. ஆனா அவங்க தொடர்ந்து கீழே போகிறதுக்கு முடிவு செஞ்சாங்க. ஒரு வழியா மரியானா அகழியோட ஆழத்தை அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேர பயணத்துல ஆழத்தை தொட்டுட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனை. ஆனா அவங்க கேட்ட சத்தம் மட்டும் என்னன்னு தெரியல. வெளியே பார்க்க உதவுற துளை வழியா எட்டி பார்த்தாங்க. அவங்களுக்கும் வெளியில இருக்க நீரோட அழுத்தத்துக்கும் இடையில 2 கண்ணாடிகள் மட்டும் இருந்தது. அந்த சத்தம் எங்க இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வழியா. வெளியே பார்க்க உதவுற கண்ணாடிகள்ல வெளிப்புற கண்ணாடி விரிசல் விட்டு இருந்தது. அந்த விரிசல் ஒளியத்தான் அவங்க கேட்டிருந்திருக்காங்க. அந்த விரிசல் மட்டும் பெருசாகி உடைஞ்சு உள்ள இருக்க கண்ணாடியை உடைச்சிருந்தா 2 பேரும் உயிரோட தப்பிச்சிருக்கவே முடியாது. எப்படியோ 2 பேரும் உயிரை பணையம் வச்சு சாதனை படைச்சிட்டாங்க. இந்த அகழியில சூடான நீர் கலந்துகிட்டே இருக்கும். அதோட வெப்பம் 450 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஆனா கடலோட அழுத்தத்தால கலக்கிற நீரால எந்த மாற்றமும் ஏற்படாது. அது எல்லாம் கருமை நிறத்துக்கு மாறுபடும். பிளாக் ஸ்மோக்கஸ்னு இதை சொல்லுவாங்க. இதுல இருந்து ஒரு புரதம் வெளிப்படும். அந்த புரதத்தை உண்டு சில உயிரினங்கள்லாம் வாழுது. 2017 26,800 அடி ஆழத்துல ஸ்னெயில் ஃபிஷ்னு ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆம்பிபாட்ஸ், இது ஒரு விதமான உயிரினம். இந்த உயிரினத்துல இருந்து ஒரு திரவம் வெளிவருது. அதுல இருந்து ட்ரக்ஸ், பிளாஸ்டிக்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாத்தையும் இந்த உயிரினத்தை வச்சு உருவாக்க முடியுமா? அடுத்ததா டம்போ ஆக்டோபஸ். இது ரொம்ப பெருசா இருக்கும். இந்த மாதிரி ஒரு உயிரினத்தை பார்த்திருக்கவே முடியாது. அடுத்ததா ஆங்லர் ஃபிஷ், ஃப்ரில்டு ஷார்க், கோப்லின் ஷார்க், பேரலை ஃபிஷ், சி குக்கும்பர், டீப் சி டிராகன் ஃபிஷ், வேம்பயர் ஸ்குவிட், ஜாம்பி வார்ம்ஸ், ஹோலோதூரியன்ஸ். எவ்வளோ வித்தியாசமா இதுவரைக்கும் கேள்விப்படாத உயிரினமா இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே மரியானா அகழிக்குள்ள உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டெலஸ்கோப் ஆக்டோபஸ், மெகலடான், இந்த உயிரினங்கள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிந்த உயிரினம். ஆனா இப்ப கூட மரியானால இருக்கலாம்னு நம்புறாங்க. ஏன்னா இது அதிகமான அழுத்தத்தை தாங்கக்கூடியதால இது இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மெகலடானை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப அதை செக் பண்ணி பாருங்க. ஆழ்கடலோட இருள்ல வசிக்கிற மீன்களை அல்ட்ரா பிளாக்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு நிறங்கிறது அதுங்களுக்கு கிடைச்சிருக்க வரப்பிரசாதம். இந்த நிறங்கள் தான் இந்த உயிரினங்களுக்கு தன்னோட இரைய இருட்டுல மறைஞ்சு வேட்டையாடுறதுக்கு உதவியா இருக்கு. ஆழ்கடலோட இருள்ல இருக்கனால தன்னோட உணவை எப்பவாது தான் வேட்டையாடுது. இதோட அடர்ந்த அல்ட்ரா பிளாக் நிறங்கள் இதுக்கு பெருசா உருமறைப்ப வழங்குது. இந்த ஆழ்கடல் உயிரினங்கள்ல சில கவர்ச்சியான உயிரினங்களும் இருக்குது. இது தன்னோட உடல்ல இருக்க சில பாகங்களை ஒளிர வச்சு தன்னோட உணவை கவர்ந்து வேட்டையாடுதுன்னு சொல்றாங்க. இப்படி வேட்டையாடும் உயிரினங்கள்ல புதிய வகை அல்ட்ரா பிளாக் மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இப்போ இதோட தீவிரமான அல்ட்ரா பிளாக் நிறத்துக்கு பின்னாடி இருக்க ரகசியங்களையும் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன ரகசியம்னா, இதை வச்சு புதிய தொழில்நுட்பத்தையே உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆழ்கடல் இனங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த மீன்களோட தோல்ல இருக்க நிறமிகள் பூமியோட அடர்ந்த கருப்பு நிற பொருட்கள்ல ஒண்ணு. இது ஒளிய மிகவும் திறமையா உறிஞ்சுது. பிரகாசமான வெளிச்சத்துல கூட இது நிழற்கூடங்களா மட்டுமே தோற்றமளிக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த மீன்களை கூடுதல் ஆராய்ச்சிக்காக மேற்பரப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. மால்டன் சல்ஃபர் இதை நிறைய ஃபேக்டரியில பயன்படுத்துவாங்க. ரப்பர், பேட்டரிஸ் உருவாக்குறதுக்கு, ஹெவி ஆயில ரெக்கவர் பண்றதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இது அதிகமா கிடைக்கிற பகுதினா வியாழன் கிரகம், அதை சார்ந்த துணைக்கோள்ல இது அதிகமா காணப்படலாம்னு சொல்றாங்க. நமக்கு வெகுவா கிடைக்காத எந்த பொருளுக்குமே விலை அதிகமா தான் இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா தங்கம், வைரம், இதோட விலை எப்பவுமே கூட்டிகிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு சில கிரகங்கள்ல வைரத்தாலையும் தங்கத்தாலையும் கூட முழுசா இருக்குன்னு சொல்றாங்க. இதே மாதிரி மால்டன் சல்ஃபரும் வேற ஒரு கிரகத்துல இருக்கும். அந்த மால்டன் சல்ஃபர் இப்போ மரியானா அகழியில இருக்கு. இத எப்படியாவது எடுக்கணும்னு பல உலக நாடுகள் ரகசியமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல மர்மங்கள் நிறைஞ்சதுதான் இந்த மரியானா அகழி. இன்னும் பல மர்மங்கள் இந்த மரியானா அகழிக்குள்ள இருக்கு. அது என்னன்னு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தின தகவல் வரும்போது இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.